ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குழல் சேனல். இன்னைக்கு நியூஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பராசக்தி படத்தோடைய அஜித் மனைவி ஷாலினி கூறிய விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். முன்னணி இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகி இன்று திரையரங்குகளில் வெளிவந்த படம் பராசக்தி. இப்படத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா என பலரும் நடித்திருந்தனர். ஜிவி பிரகாஷ்குமார் இப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வெளிவந்து இப்படத்திற்கு ஒரு பக்கம் நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் மறுபக்கம் ஒரு கலவையான விமர்சனங்களும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஷாலினி கூறிய விமர்சனம் என்னங்கிறத பார்க்கலாம். பராசக்தி படத்தை திரையரங்கில் பார்க்க திரை பிரபலங்கள் நடிகர் அஜித்தின் மனைவி நடிகையுமான ஷாலினி பராசக்தி படத்தை பார்த்துவிட்டு தனது விமர்சனத்தை கூறினார். இதில், நான் படத்தை என்ஜாய் செய்தேன், படம் நன்றாக வந்துள்ளது, செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு கூறியிருக்கிறார். பராசக்தி படத்தில் நடித்துள்ள நடிகர் சிவகார்த்திகேயன் சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்திற்கான சிவகார்த்திகேயன் ரூபாய் 30 கோடி சம்பளம் பிளஸ் ப்ராஃபிட் ஷேர் என தகவல் தெரிவிக்கின்றனர். சுதா கொங்கராவிற்கும் சிவகார்த்திகேயனும் பராசக்தி படம் குறித்து கமலஹாசன் விமர்சனம். இன்று காலை படம் வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்கள், பிரபலங்கள் என அனைவரும் படத்தை பார்த்துவிட்டு நல்ல விமர்சனங்கள் கொடுத்து வருகின்றனர். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி எல்லாம் திரையரங்கிற்கு வந்து ரசிகர்களுடன் சேர்ந்து படம் பார்த்தார்கள். தற்போது நடிகர் கமல்ஹாசன் பராசக்தி படத்தை இயக்கி சுதா கொங்கரா, நடிகர் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா என அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இப்படம் கண்டிப்பாக வெற்றியடைய வேண்டும் என்பது தனது ஆசை என பதிவு செய்துள்ளார். ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்திருக்காரு. தமிழ் தீ பரவட்டும். அன்புள்ள இரவல் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பராசக்தி படத்தை பார்க்க தொடங்கும் முன் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த படம் நம்ம கூட்டணி எதிர்கொள்ளப் போகும் தேர்தல் மாபெரும் முரசொலியாக போகிறது என்று. என் உண்மையான வாழ்த்தும் கூட. இந்த படம் திமுக வரலாற்றுக்கு இட்ட வெற்றி திலகம். முதல் நாளில் சென்னையில் மட்டும் சிவகார்த்திகேயன் பராசக்தி படம் எவ்வளவு கலெக்ஷன் தெரியுமா? நல்ல விடுமுறை நாள் தான் குறிவைத்து வெளியாக்கியுள்ள இப்படம் சென்னையில் மட்டும் ரூபாய் 2 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் படத்தில் நடிக்கும் நயன்தாரா வாங்கும் சம்பளம் எத்தனை கோடி தெரியுமா? கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் கேஜிஎஃப் பட புகழ் யஷ் நடிப்பில் படு பிரம்மாண்டமாக தயாராகும் படம்தான் டாக்ஸிக். சில தினங்களுக்கு முன்பு யஷ் பிறந்த நாள் ஸ்பெஷலாக இப்படத்தின் டீசர் வெளியானது. நல்ல வரவேற்பும் கிடைத்தது. விஜயின் ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கேவிஎன் புரொடக்ஷன் தான் இப்படத்தையும் தயாரித்திருக்கிறார். ராஜீவ் ரவி ஒளிப்பதிவு செய்ய, ரவி பஸ்ரூர் இசையமைக்கும் இப்படத்திற்கு நயன்தாரா, ஹேமா குருஷி, ருக்மணி வசந்த், கியாரா அத்வானி, தாரா சுதாரியா என ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் இந்த திரைப்படத்தில் 5 நாயகிகள் என்பதும் பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்போது இப்படத்தில் நாயகன் யஷ் மற்றும் நடிகை நயன்தாரா வாங்கும் சம்பளம் குறித்து தகவல் வலம் வருகிறது. இது பிரம்மாண்ட படத்திற்கான யஷ் ரூபாய் 50 கோடி வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் செம வெயிட்டான கதாபாத்திரத்தில் நடிக்கும் நயன்தாரா இப்படத்திற்கு 12 முதல் 18 கோடி சம்பளம் பெறுகிறாராம். தள்ளிப்போன ஜனநாயகன் ரீரிலீஸ் ஆகும் விஜயின் பிளாக் பஸ்டர் படம். தணிக்கை சான்றிதழ் பிரச்சனை காரணமாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவில்லை. ஜனவரி 9ஆம் தேதி வெளிவர இருக்க வேண்டிய இப்படத்தை திரையில் கொண்டாட காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றம்தான் மிஞ்சிச்சு. ஆனால் விரைவில் அனைத்து பிரச்சனைகளையும் முடிவெடுத்து கொண்டு அந்த வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் வெளிவரவில்லை என்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்க, தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டார். தானு தயாரிப்பில் விஜய் நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்கள் துப்பாக்கி மற்றும் தெறி. இதில் இயக்குனர் அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து 2016ஆம் ஆண்டு வெளிவந்த தெறி படத்தை தற்போது 10 ஆண்டுகள் கழித்து ரீரிலீஸ் செய்ய போவதாக தானு அறிவித்துள்ளார். இந்த பதிவில் விரைவில் திரையில் என குறிப்பிட்டுள்ளனர். தெறி ரீரிலீஸுக்கு குறித்து தானு வெளியிட்டுள்ள இந்த பதிவு ரசிகர்கள் மத்தியில் படு வைரலாகி வருகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.